ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய டைம் என்கிட்ட கேட்டுட்டு வச்சுருந்தாங்க. பள்ளிக்கரணையில் ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஒரு கார்னர் வீடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது நம்மளோட வீடு, சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கார்னர் வீடு. ஸோ இந்த சைடு ஒரு பால்கனி தெரியுது பாருங்கள், இதுவும் நம்மளோட பால்கனி தான். ஸோ அந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ ரியர் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு 3 பால்கனி. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 974 974 உங்களுக்கு பில்டப் பெரியா. யூடிஸை பொறுத்த வரைக்கும் 471 471 உங்களுக்கு யூடிஸ் மட்டுமே கிடைச்சிரும். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, அது எனக்கு ஒரு அமைப்பா இருக்க மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அமைப்பா தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்டர் வைக்கிற மாதிரி பாயிண்ட்டுங்க. நீங்க அந்த பேட்டரி ஏன்னா வேஸ்டேஜ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய டைம் என்கிட்ட கேட்டுட்டு வச்சுருந்தாங்க. பள்ளிக்கரணையில் ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி பள்ளிக்கரணையில் ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கரணை தெப்பக்குளம் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தெப்பக்குளத்துலேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் மேடவாக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளம் தாண்டினோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லெஃப்ட் எடுக்குங்க. போலீஸ் பூத் எல்லாமே இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கரணை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது நம்மளோட வீடு, சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கார்னர் வீடு. ஸோ இந்த சைடு ஒரு பால்கனி தெரியுது பாருங்கள், இதுவும் நம்மளோட பால்கனி தான். ஸோ அந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ ரியர் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு 3 பால்கனி. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 24 ஃபீட் மேலே தான், 24 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். 2015 ஃப்ளட் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஃப்ளட் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்தது. ஏன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, சரிங்களா? அப்போலாம் இந்த ஓனர் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் கட்டி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. அட்வான்டேஜ் இவ்வளோ சொல்கிறப்ப டிஸ்அட்வான்டேஜ் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். நான் அதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே பார்த்துலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட எத்தனை வருஷம் ஓல்டு, இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ எலிவேஷன்லாம் பாருங்கள், ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வாங்க அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு வருங்க. ஸோ அந்த சைடு ஸ்ட்ரீட் பார்த்தா அதுவும் நம்மளுக்கு 24 ஃபீட் ரோடு தான், சரிங்களா? அந்த சைடும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குது, இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பிளாக் பி பிளாக்னு சொல்லிட்டு 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு வரும், சரிங்களா? அது மாதிரி 50% யூடிஎஸோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அப்படியே உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங்கே நம்ம கார் பார்க்கிங் தாங்க. இந்த இருக்குது பாருங்கள் F1, இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் நம்மளுக்கு வரும். ஒரு எக்ஸியூவி கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு பைக் நீங்கள் உள்ளே ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வெளியிலையும் பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு, சரிங்களா? ஸோ அப்படியே வாங்க மேலே போயிடலாம். அது மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ இபி மீட்டர் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தாம நம்ம வீடு இருக்குது, சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்தாம நம்மளோட வீடு இருக்குது, சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்டே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வுட் அண்ட் டோர் நம்மளுக்கு வந்துருங்க. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான், ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 974 974 உங்களுக்கு பில்டப் ஏரியாங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 471 471 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். 50% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அது மாதிரி 100% வாஸ்துவோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க.
ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நம்ம சர்க்கிள் சொன்னவங்க எப்பவுமே கேட்பீங்க, ஹரி எனக்கு ஒரு அமைப்பா இருக்க மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அமைப்பா தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இந்த சைடு பாருங்க, நம்மளுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாவே இருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஷோகேஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்ல அந்த கர்வ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெர்டர் வைக்கிற மாதிரி பாயிண்ட்டுங்க. நீங்க அந்த பேட்டரி எதனா வேஸ்டேஜ் போற மாதிரி இருந்தால் நீங்க மேலே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மாதிரி எல்லாமே 3 phase EB தான், CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி LIC லோன்ல தான் இருந்தது, ஆனால் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. NOC எல்லாமே உங்களுக்கு வாங்கிட்டாங்க சரிங்களா. அதனால டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்ப கிளியராகவே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பூஜா ரூம்ங்க. இங்க லைட் இல்ல, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமாவே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த EB ட்ரிப்பர் பாயிண்ட், அந்த உங்களுக்கு EB கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இங்க வந்து பார்த்தா இந்த ஸ்க்ரீனை போட்டுருக்காங்க. இங்க நீங்க ஸ்க்ரீன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரைவசியாவே இருக்கும். யாருன்னா நம்ம கெஸ்ட் யாருன்னா வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த வாஷ் பேஷன் இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது எதுவுமே தெரியாது சரிங்களா. இங்க வந்து வாஷ் மிஷின் ப்ரொவிஷன், மேல பாருங்க நீங்க அந்த சர்ஃப் எக்ஸல் ஸோ அது மாதிரி வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப்பை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு பேர்வேர் பிராண்ட் வந்துடும் சரிங்களா. அப்படியே வாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்கு. இந்தியன் டாய்லெட் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், டைல்ஸ்லாம் பாருங்களேன் ஒரு 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரியே நம்மளுக்கு தெரியலங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த டேப் இதெல்லாம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மேஜர் ஒர்க்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அது நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம் பாத்தீங்களா. அந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கு அப்படியே இந்த சைடு நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்க, 11x11 11க்கு 11ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த சைடு பாருங்க, நீங்க எதனா சிஸ்டம் வைக்கிற மாதிரி இல்லை நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தா ஒரு டேபிள் மாதிரி நம்மளுக்கு இருக்கு. இங்க இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த லேப்டாப் வைக்கிறதுக்கு, இந்த நீங்க சார்ஜ் போறதுக்கு, ஸோ அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ மேலாம் பார்த்தா ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி ஒரு குயின் சைஸ் காட்டே நீங்க தாராளமா போடலாம். அவ்வளவு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லா விண்டோலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா விண்டோலையும் நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட் இருக்கு. அது மாதிரி ஒரு உட்டன் விண்டோ நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு AC பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஒரு பால்கனி வந்துடும் சரிங்களா. பால்கனி டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பால்கனி இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் காம்பேக்டா தான் இருக்கு நம்மளுக்கு பால்கனி. இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாவே நம்மளுக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 feet கேப் விட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்க எதனா திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ரேக் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் தான் பார்க்க போறோம். அப்படியே உள்ள வாங்க, நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கண்டிஷனும் பாருங்க, உங்களுக்கு 10 years ஓல்டு மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி எலிவேஷனும் தெரியாது, இன்டீரியரும் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. மேலேயும் பாருங்க, நல்ல ஒரு எல் ஷேப்ல இந்த லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரேஸ், நிறைய ட்ரேஸ் இருக்குங்க. இந்த அந்த சைடும் ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் நம்மளுக்கு ட்ரேஸ் வந்துருங்க. இந்த ஹுட்டோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு நம்மளுக்கு ஃபுல்லாவே ரேக்ஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நான் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷன்ல, ஒரு அட்டகாசமான கண்டிஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பால்கனி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்தோம். கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனிங்க. இங்கே நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு பால்கனிங்க ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. அதனால உங்களுக்கு காத்து வசதிக்கெல்லாம் குறையே இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா 3 சைடு சுத்தி பால்கனி தான். நான் இன்னொரு லாஸ்ட் பால்கனி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்க இருந்து ஹால் ஒரு வியூ பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு பாருங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 12x11
12க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இந்த சைடும் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா ஒரு ஏசி, அதுக்கான டிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தா இங்க ஒரு விண்டோ இருக்கு. நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போதுங்க. நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் உள்ள போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஒரு நார்மலாக தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஓல்டா தெரியுற மாதிரி எனக்கு தோணுது. வேணும்னா நீங்க புதுசா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பால்கனி இருக்கு பாருங்க. இதோ பாருங்க, இது நம்மளுக்கு தேர்ட் பால்கனிங்க. நம்ம வீடு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு கார்னர் வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துலேயே பாருங்க, உங்களுக்கு வேப்ப மரம்லாம் இருக்கு. உங்களுக்கு காத்து வசதிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ பக்கத்துலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஸோ அப்படியே வாங்க நம்ம ஹாலுக்கு போயிடலாங்க. ஏன்னாங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்துறீங்களா? ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் நம்ம சேனலில் நான் ரெகுலராகவே ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜும் உங்களுக்கு சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு வந்து சைட் விசிட் பார்க்க வாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 39,90,000 39,90,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ஓனர் கோட் பண்ணல, உங்களுக்காக பேசி நான் கோட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து பெரிய நெகோசியேஷனும் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 974 உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஸை பொறுத்த வரைக்கும் 471 471 உங்களுக்கு யூடிஸ் மட்டுமே கிடைச்சிரும். பிரைஸும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் ஏன் அடிக்கடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணும்போது நம்ம லோ பட்ஜெட்லையும் போஸ்ட் பண்ணுறோம், ஹை பட்ஜெட்லையும் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கிடைக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.